நித்யானந்தா. என் பேர் ஸ்வேதா. சாமி வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள். அதில் ஒன்று நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட லோவஸ்ட் ஆஃப் லோ அப்படிங்கிற டைம் வாழ்க்கையில் வந்தப்போ நடராஜர் பத்தில் வர மாதிரி வழி கண்டு நடியை துதியாத போதிலும் வாஞ்சையே இல்லாத போதிலும் வலயமாய் கோவில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் அப்படிங்கிற மாதிரி பக்தியால் பகவான் கேட்கறது, பக்தியில் ஈடுபாடு குறைஞ்சப்பவும் ரொம்ப லோவாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண டைம்லேயும் கூட சாமி சொல்லியிருக்காங்க, ஈவன் இஃப் யூ கிவ் அப் ஆன் யூ ஐ ஒன்ட் கிவ் அப் ஆன் யூ, ஈவன் சம்டைம்ஸ் இஃப் யூ கிவ் அப் ஆன் மீ ஐ ஒன்ட் கிவ் அப் ஆன் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் என்னோட பக்தியில் ஈடுபாடு குறைஞ்சப்பவும் விரக்தியான வாழ்க்கையில் நான் இருந்தப்பவும் கூட சாமி என்னோட கூட இருந்து என்னை அதுலேருந்து வெளில எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் என் லைஃப்பில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ சாமி சொன்ன மாதிரி ஒன்ஸ் நம்ம அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டோன்னா அவர் லைஃப் இஸ் ஹிஸ் லீலா. நம்ம லைஃப் நடக்கிற ஒரு விஷயமும் அவரோட லீலைகள் தான் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். எல்லாருமே இந்த குரு பூர்ணிமைக்கு வந்து NJBK நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரத்துக்கு வாங்க, வந்து பகவானோட அருளை பெற்று போங்கன்ட்டு நித்யானந்தம்.